நேத்து வானதி ஸ்ரீனிவாசன் அக்கா எங்களோட மகளிர் அணி தேசிய தலைவி. ஏன் வந்து திருவள்ளுவருக்கு காவி ட்ரெஸ் போடுறத பத்தி ஒரு கேள்வி கேட்குறாங்க. அக்கா வந்து திருவள்ளுவருக்கு காவி ட்ரெஸ் போட்டா என்ன தப்பு? அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்க காங்கிரஸோட தமிழ்நாடு ஐடி விங் அஃபிஷியல் ஐடி விங்ல வானதி அக்காவ வந்து ஒரு காவி துணி போட்டுக்கிட்டு, ஒரு கையில ஓடு வச்சுக்கிட்டு அப்படியே வெளியில வர மாதிரி, நாடோடி அப்படின்னு தலைப்ப போட்டு, ஒரு தாமரையோட படத்த அப்படியே தலைகீழா தொங்க விட்டு, அதுலேருந்து அப்படியே ரத்தம் சொட்டுற மாரி போட்டிருக்காங்க. காங்கிரஸ் எவ்வளவு கேவலமானது நமக்கு தெரியும். தமிழக காங்கிரஸ் எப்படி ஆயிருச்சு அப்படின்னா, திமுகவோட அடிவருடிகள் போல இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, திருவள்ளுவருக்கு காவின்னு பேசிட்டாங்களாம். அதனால காவி போடுற நீங்க காவி துணி போடுற நாங்களே பல நேரங்கள்ல ஆரஞ்சு கலர் சாரி தான் கட்டியிருப்போம். எங்களுக்கு காவி எங்களுக்கு ஒண்ணும் அவமானம் கிடையாது. ஆனா, எதற்காக அவங்கள நாடோடின்னு போட்டு இது பண்றீங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டுல காங்கிரஸ் தான் நாடோடி மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வாயை திறந்து பேச கூட உங்களுக்கு சுதந்திரம் கிடையாது. மாநில தலைவர் செல்வ பெருந்தகைன்னு உட்கார்ந்திருக்கிறாரு. அவர் அப்படி திமுகவோட மூஞ்சிய பார்த்துட்டு உட்கார்ந்திருக்காரு. மகளோட திருமண பத்திரிகை அடிக்கிறாரு. அதுல வந்து ஸ்டாலின் பேரை தான் போட்டு வச்சிருக்காரு. ராகுல் காந்தி பேர் இல்ல. இந்த லட்சணமா நீங்க ஆட்சி நடத்திக்கிட்டு அடிமை கூட்டம் மாதிரி தமிழ்நாட்டுல உட்கார்ந்திருக்க நீங்க, எங்களோட தேசிய தலைவி ஒரு மகளிர் அவங்கள வந்து இப்படி இழிவுபடுத்துறதுக்கு உங்களுக்கு என்ன இது இருக்கு? நிச்சயமா இந்த காங்கிரஸ் வந்து இவங்களோட வானதி அக்காவோட பேரை சொல்லக்கூட தகுதியற்றவங்க. காங்கிரஸோட வரலாறு என்னன்னு நமக்கு நல்லா தெரியும். இப்ப அவங்க தலைவியா இருக்காங்க இல்லையா சோனியா காந்தி அவர்கள். நீங்க வந்து இன்னைக்கு என்ன பண்ணிருக்கீங்க? வானதி அக்காவ படத்தை சித்திரிச்சு தான் போட்டிருக்கீங்க. ஏஐல நீங்க இது பண்ணி போட்டிருக்கீங்க. சோனியா காந்தி அவர்களோட வரலாறு என்ன? அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அவங்களோட உண்மையான பேர் என்ன? அப்படின்ற உண்மை வரலாறு நாங்க எடுத்து போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாரி போயிரும். அதனால காங்கிரஸ்க்கு வந்து பெண்களை பத்தி பேசுறதுக்கோ, இல்ல பாஜகல இருக்க பெண் தலைவர்களை பத்தி இது பண்றதுக்கோ, அவங்க பேரை சொல்லக்கூட தகுதி இல்ல அப்படிங்கிறத நாங்க தெரிவிச்சுக்கிறோம். காங்கிரஸ்க்கு நாங்க கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சுக்கிறோம்.